என் செல்ல குழந்தையே, நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காதது இந்த வராகியினுடைய அன்பு. இன்று அது உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, இன்று நீ இதனை இழந்துவிடக் கூடாதல்லவா? இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருப்பதை நீ புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? அம்மாவை உதாசீனம் செய்யாமல் என்னுடைய வாக்கினை இந்த வெள்ளிக்கிழமை இரவில் என் குழந்தை நீ நிச்சயமாக கேட்டுவிடு. உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று மிகப்பெரிய தீர்வினை பெற்றுவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த சிலர் இன்று நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது ஒரு மாயை தோற்றம் என்பதனை நீ உணரப்போகின்ற காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. என் குழந்தையே, முதலில் நான் சொல்ல வருவது என்னவென்று உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு நீ கேட்டுப்பார். ஏனென்றால் நீ கண்களை திறந்து வைத்திருந்தால் உன்னுடைய கவனம் எல்லாம் சிதறிவிடுகின்றது. நீ அந்த பக்கம் பார்க்கின்றாய், இந்த பக்கம் பார்க்கின்றாய், மேலே பார்க்கின்றாய், கீழே பார்க்கின்றாய். நான் சொல்வதை மட்டும் உன் தலைக்கு கொண்டு செல்ல மாட்டேன் என்கின்றாய். அம்மா சொல்வது உண்மைதானா? நீ என் மீது முழு கவனத்தையும் செலுத்தினால்தான், ஒரே ஒரு முறை என் மீது உன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி பார்ப்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வருகின்றேன், நான் உன்னிடத்தில் என்னது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, கண்களை மூடிவிட்ட பிறகு இந்த உலகமே உனக்கு இருட்டிவிட்டது. உன்னை சுற்றி யாருமே இல்லை. நீ மட்டுமே தனிமையில் இருக்கின்றாய். உன்னோடு இந்த வராகியினுடைய குரல் மட்டும் பேசிக்கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் மறந்துவிடு. உன் வாழ்க்கையில் எதுவுமே இதுவரை நடக்கவில்லை. எந்த கஷ்டங்களும் உனக்கு வரவில்லை. என் பிள்ளை, நீ இப்பொழுது இந்த வராகியினுடைய குழந்தையாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, எந்த கஷ்டங்களும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, யாரை பற்றிய சிந்தனையும் இல்லை, எதை பற்றிய நினைப்பு இப்பொழுது உனக்கு துளியளவு கூட இல்லை. இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு என்ன தெரிகின்றது தெரியுமா? உன்னை விட நிம்மதியான ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை என்று. ஏனென்றால் யாருமே இல்லாத உலகத்தில் அல்லவா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்பொழுது சிந்திக்கின்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. உன்னுடைய எண்ணங்கள் முழுமையாக இந்த வராகியை நோக்கி வந்துவிட்டது. என் பிள்ளை, யாரு உனக்கு இப்பொழுது கெடுதல் செய்வதற்கு இல்லை. நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று பொறாமைப்பட யாரும் இல்லை. யாரும் இல்லாத இந்த உலகத்தில் இப்பொழுது தனியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ புரிந்து கொண்ட விஷயம் என்ன? உனக்கு நிச்சயமாக மன அமைதி வேண்டும். அதற்கு இது போன்ற தியானங்கள் உனக்கு வேண்டும். என் பிள்ளையே, நீ தியானம் இருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது அவையெல்லாம் செய்து முடித்துவிட்டு உன்னுடைய கண்களை திறந்து பார்ப்பாயானால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனது முழு அமைதியை பெற்றிருக்கும். உன்னுடைய மனது உன் வார்த்தைகளை கேட்டிருக்கும். எதையோ சாதித்து விட்ட மகிழ்ச்சி உனக்கு கிடைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கிருந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றிருக்கும். நான் சொல்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையோடு ஒரு முறை பொருத்தி பார்ப்போமா? இரவில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கின்றது. உனக்கும் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் இடையில் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கை துணையாகவே இருக்கட்டும். ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இனிமேல் முடியவே முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு இரவு முழுவதும் கண்ணீரையும் சிந்திவிட்டாய். ஆனால் அதன் பிறகு நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொண்டு
விடியல் காலையில் நீ எழுந்திருக்கும் பொழுது நிச்சயமாக இரவு நடந்த பிரச்சனை உன்னுடைய நினைவிற்கு ஒரு துளி அளவு கூட வரப்போவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை, அந்த நினைவு உனக்கு இல்லாது சில நிமிடங்கள் கழித்து நீ சண்டையிட்டவரை நேரில் பார்க்கும் பொழுதுதான் நேற்று இரவு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே என்பது உனக்கு நினைவிற்கு வரும். இது போன்ற ஒரு சம்பவம் என் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு நடந்திருக்கிறது என்று உன் அம்மா என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும். அப்படியானால் கண்களை மூடிக்கொண்டு நீ இருக்கின்ற தியானம், கண்களை மூடிக்கொண்டு நீ எடுத்துக்கொள்கின்ற உன்னுடைய உறக்கம், இவையெல்லாம் களையும் பொழுது ஏதோ ஒரு தெளிவான விஷயம் உன் முன்னே நடக்கும். உன் மனதிற்கு மிக பெரிய தெளிவு கிடைக்கும். அப்படியானால் என் குழந்தை, நீ மனம் நிறைய தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி சுமக்காமல் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் செயல்பட்டு விட்டால் போதும். இனி எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ மூடிய கண்களை சற்று திறந்து பார்த்து விட்டாயா? ஏன் உன்னுடைய கவனம் சிதறுகின்றது? மீண்டும் கண்களை மூடிக்கொள். அம்மாவின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. என் பிள்ளையே, வராகி உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். என் குழந்தை, மனம் முழுக்க எப்பொழுதும் ஏக்கமும் சோகமும் தேங்கி கிடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மனம் வேதனை அடைந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நொடி நீ உன்னை பற்றி சிந்தித்து பார். நமக்கு நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்கும். நாம் செய்ய நினைத்த விஷயம் இன்று வேண்டுமானால் தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாளை அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, யாருமே உன்னை வேண்டாதவராக நினைப்பது கிடையாது. மற்றவர்களினுடைய செயல்பாடுகள் உன்னை அப்படி நினைக்க வைக்கின்றது. ஒருவேளை உண்மையாகவே உன்னை ஒருவர் வேண்டாதவர் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறார் என்றால் அவர்கள் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுங்கி சென்று விட வேண்டும். யாரும் உன்னை பார்த்து கை நீட்டி பேசுகின்ற அளவிற்கு நீ இருந்து விடாதே. உன்னிடத்திலிருந்து உபதேசம் பெறுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீ மற்றவர்களுக்கு உதாரணமாக்கி காட்ட வேண்டும். யாருடைய மனதையும் நீ காயப்படுத்திவிடக்கூடாது. யாருடைய எண்ணங்களையும் பொய்யாக்கிவிடக்கூடாது. உன்னை நம்பி உன் அருகில் வந்து நிற்பவர்களுக்கு ஒரு நாளும் நீ எந்த விதத்திலும் துரோகத்தை செய்துவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனிமேலும் இந்த தேவையில்லாத சிந்தனைகளை பற்றிய எண்ணம் உனக்கு தேவையில்லை. கண்களை மூடி இந்த வராகியின் மிக அருகில் வந்து நின்று இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றாய். நீ கண்களை விழிக்கும் தருணம் உன் மனதில் இருக்கின்ற அந்த நிம்மதி பெருமூச்சினை நான் காண விரும்புகின்றேன். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் தீர்வானது உண்டு என்பதனை புரிந்து கொண்டு இந்த இரவை நீ உனக்கான இரவாக மாற்றிக்கொண்டு நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள். நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாக மாறிவிடும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன். என்றென்றைக்கும் என்னுடைய அன்பில் நீ நல்ல பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது உன் கண்களை திறந்து ஒரு நொடி இந்த வராகி என்னுடைய முகத்தை பார். அம்மாவினுடைய மஞ்சள் முகத்தை கண்டாயல்லவா?
இனி உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.